என்னோடய பேர் வந்து எஸ் கவிப்ரியா. நான் வந்து இப்போது குரூப் 2ல் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கடவுளுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்போ படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க வந்து சரி படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ படி. காலேஜ் முடித்தோடனே நான் இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஸோ காலேஜ் முடித்தோடனே என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு யோசிக்கும்போது ஓகே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் வீட்டில் வந்து சரி படி அப்படின்னு சொல்லி இங்கே சேர்த்து விட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்கிறது வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து சேர்ந்தோடனே ஒரு ஐடியாவுமே இல்லை. இங்கே வந்தோடனே நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம இதில் ஏன்னா எனக்கு முன்னாடி ஒரு பேட்சும் இருந்துச்சு. நான் வந்து லேட்டாக தான் வந்து சேர்ந்தேன். ஸோ இவங்க இதுக்கு முன்னாடி இருக்க பேட்சோடு நான் காம்படிட் பண்ணி ஓடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸுக்கும் வந்து இவங்க 33 டெஸ்ட் சீரிஸ் வச்சாங்க. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். எப்போல்லாம் வந்து டவுன் ஆகுமோ அப்போல்லாம் வந்து சுகேஷ் சாரும் வந்து அப்பப்போ எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவார். எப்பயுமே ஒன்று சொல்லுவார், கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து விடாமல் படிங்க, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பயுமே வந்து இது நமக்கு வரல அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஒரு இதில் போச்சுனாலும் இன்னொரு இதில் நமக்கு வரணும்னா நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருப்பார். அந்த படிக்கிற டைம்லையும் ஹெல்த்து எதுவும் போயிடாமல் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த்து போயிடுச்சுன்னா அப்படியே ஒரு வாரம் போயிடும். எதனா இப்போ நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேட்ஸ் கையில் வச்சுக்கோங்க, அதை வந்து போட்டுகிட்டே படிங்க அப்படின்லாம் வந்து எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தான் நான் ஃபாலோ பண்ணேன். ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. அதுக்கப்புறம் மெயின்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுகிறப்போ பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. தமிழில் எழுதுனேன், எழுத்தே வரல. ஃபுல்லாக பாதி கொஷினை விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்துட்டு டெஸ்ட்டு முடிக்கவும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து நமக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறதுக்காக இது வரைக்கும் முன்னாடி வேலைக்கு போனவங்கள வச்சு நமக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க எப்படிலாம் எழுதுனாங்க, எப்படிலாம் வந்து அவங்க மார்க் ஸ்கோர் பண்ணாங்க, எப்படிலாம் எழுதுனா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. நான் வந்து ஒரு 2-3 டெஸ்ட் வரைக்குமே பேப்பர் ஃபுல்ஃபில் பண்ணவே இல்லை. ஒரு 3 டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணவே ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனேன். ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். அவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க. அந்த ரிவ்யூக்குமே வந்து இப்போ ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒவ்வொரு கொஷின் டைப்பை பொறுத்தும் அதை எப்படி வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக எழுதணும், எந்த பென் யூஸ் பண்ணி எழுதணும்னு கூட எனக்கு வந்து ஐடியா கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அந்த ரிவ்யூலேயே வந்துட்டு ஒரு கொஷின் இருக்குது, ஒரு 12 மார்க் கொஷின் இல்லை ஒரு 15 மார்க் கொஷின் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரோ எப்படி எழுதணும், கடைசி அவன் எப்படி கொஷின் கேட்டிருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்டிங் கொடுக்கணும். இது எல்லாமே வந்து கொடுத்தது வந்து அந்த சஜஷன்ஸ் தான். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு சுரேஷ் ஐஏஎஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பாள். 10th ஸ்டேட் 3rd மார்க் வாங்கியிருக்கிறான். அதனால் அதை படித்து எப்படியும் நல்ல வெற்றி விடுவார்னு ஒரு நம்பிக்கை, வெற்றியும் பெற்றா. சுரேஷ் அகாடமிக்கு நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின்